வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போனதைப் போல உணர்கிறீர்களா? ஆண்டவரை விட்டு தூரம் போனதைப் போல நினைக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இன்றைக்கான செய்தி. ஜிம் என்ற வாலிபன் தன்னுடைய 10 வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். 15 வருடம் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்தான். 15 ஆண்டுகளுக்கு பிறகு விசுவாச வாழ்வில் தடுமாற்றம், சூழ்நிலை மாற்றங்கள், தவறான நண்பர்களின் சகவாசம், இதனால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினான். ஆண்டவரை மறந்து வாழ ஆரம்பித்தான். பிரச்சனைகள், குடும்பத்தில் இழப்பு, வேலையில் சமாதானமில்லை, யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டார்களா என மனம் ஏங்கியது. தன் அறையில் அமர்ந்திருந்தபோது வேத புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. எடுத்து அதை புரட்டினான். 121 சங்கீதம் 2 வசனம் கண்ணில் பட்டது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்பொழுது விழித்து கொண்டான். தான் ஒரு காலத்தில் இயேசுவை ருசித்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களை நினைத்தான். தன் தவறை உணர்ந்தான். மறுபடியும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தான். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களில் தொடர்ந்து வாழ ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இப்போது நம் நிலை என்ன? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை மறந்திருந்த பொழுது, பின்வாங்கி இருந்த பொழுது, அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இந்த வார்த்தைதான் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதாவது, முந்திய காலங்களை விட மிகுதியாக உங்களை வளமடையச் செய்வேன். எசேக்கியேல் 36:11 வசனம். பிரியமானவர்களே, இளைய குமாரன் ஓமையில் வருகின்ற உண்மை மனம் திரும்பி மீண்டும் வரும்போது அப்படியே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். மட்டுமல்ல, இழந்தவைகளையும் திருப்பித் தருகிறார், உயர்த்துகிறார். இந்த இயேசுவின் அன்பை உணர்ந்து தயங்காமல் மீண்டும் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு சிறிய பாவம் அல்லது இழப்பு, பிரச்சனை கூட உங்களை ஆண்டவரை விட்டு தூரமாக்கி இருக்கலாம். எப்படி மீண்டும் வருவது என தயங்கலாம். ஆனால் ஆண்டவரின் அன்பு மாறாதது, அளவில்லாதது. ஏற்றுக்கொள்ளுவார், அரவணைப்பார். முன்பு இருந்த நிலைமைக்கு மறுபடியும் நம்மை கொண்டு வருவார். எப்போதும் ஆண்டவருக்கு நெருக்கமாகவே இருங்கள். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.